ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் பற்றியும் அது நம்ம ஈஸ்டில் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி we will do some breathing exercise in order to stimulate your brain to focus in any concept. ஓகேங்களா? கம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸோடு நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக வந்து யூ ஹாவ் டு ப்ரீத் இன். அது கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுங்கள் அந்த ப்ரெத்தை. அதுக்கப்புறமா ஸ்லோவாக வந்து ப்ரீத் அவுட் பண்ணணும். ஸோ இதே மாதிரியே செகண்ட் டைம் ஸ்லோவாக ப்ரீத் இன் பண்ணுங்கள். தென் ஹோல்ட் ஃபார் சம் டைம். தென் ஸ்லோவாக வந்து ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். கிளாஸ் 10 சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோவில் வந்து ரீப்ரொடக்ஷன் இன் ஈஸ்ட் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம போன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். நம்ம லோயர் கிளாஸ்லேயே ரீப்ரொடக்ஷன்னா என்ன, லிவிங் ஆர்கானிசம்ஸ் when they give birth to their young ones, அதுதான் வந்து ரீப்ரொடக்ஷன். ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல். செக்ஷுவல்னால் என்ன? செக்ஷுவல் அப்படின்றது 2 பேரண்ட்ஸ் சேர்ந்து ஒரு யங் ஒன்னை வந்து உருவாக்குறது, ஆஃப் ஸ்ப்ரிங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுதான் வந்து செக்ஷுவல். இங்கே வந்து ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஜெர்ம் செல்ஸ் வந்து ஃபியூஸ் பண்ணணும், ஃபர்டிலைசேஷன் நடந்து அந்த யங் ஒன் ப்ரொடியூஸ் ஆகும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டே வந்து அதனுடைய யங் ஒன்ஸை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் வந்து செக்ஷுவல் அண்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இப்போ இந்த ஈஸ்டில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஹவு த ஈஸ்ட் இஸ் கோயிங் டு ரீப்ரொடியூஸ் அப்படின்னா it will reproduce through budding. ஸோ இந்த பட்டிங் மெக்கானிசத்தை தான் நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பட்டிங்னா என்ன? ஒரு மொட்டு மாதிரி பேரண்ட் பாடியிலேருந்து வெளியே டிட்டாச் ஆகி வர்றது தான் பட்டிங். ஸோ இதில் நான் சிமுலேஷன்ஸோடு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த சிமுலேஷன்னா என்னென்னா, ஸோ இப்போ நம்ம லேபில் போய் பண்ண முடியாத டைமில் வந்து இந்த வர்ச்சுவல் லேப் மூலிமா we can understand the பட்டிங் மெக்கானிசம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்பேச்சுலாவில் ஈஸ்ட் எடுத்து அந்த பீக்கரில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பேச்சுலாவில் சுகர் எடுத்து நம்ம அந்த பீக்கரில் போட்டாச்சு. இட் கண்டெய்ன்ஸ் வாட்டர். நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்டிர் இட். ஸோ இப்போ இதை ஸ்டிர் பண்ணிவிட்டு இந்த சுகரும் அந்த ஈஸ்ட் அந்த வாட்டர் எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு we have to give some time for the yeast to reproduce. எவ்வளோ நேரம் ரீப்ரொடியூஸ் பண்ணலாம்? மேபி ஃபார் 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் இல்லை ஒரு 1 hour வந்து we have to leave time for the yeast to reproduce. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஈஸ்ட் சொல்யூஷனை, அந்த சுகர் வித் ஈஸ்ட் சொல்யூஷனை வந்து அந்த ஸ்லைடில் நம்ம we are going to take through the dropper. அந்த ட்ராப்பர் மூலிமா எடுத்து we are going to cover that slide with a cover slip over there. ஸோ இப்போ இந்த ட்ராப்பர் வந்து is going to fill it, then is going to drop it under the slide. ஸோ இப்போ இந்த ட்ராப்பர் வந்து ஸ்லோவாக it is taking the solution and it's dropping in the slide. Now the cover slip போட்டு அதை நம்ம கவர் பண்ண போகிறோம். இதை கவர் பண்ணிவிட்டு இந்த ஸ்லைடை எடுத்துகிட்டு போயிட்டு we are going to view under the microscope. ஸோ இப்போ நம்ம ஐ பீஸில் வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது we would have seen that there is a bud detached, it is attached to the parent yeast molecule. ஸோ இது நம்ம ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா we can able to see it very clearly. சரிங்களா? தெரியுதா? பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் த பட்டிங் ஆஃப் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஈஸ்ட் ரீப்ரொடியூசஸ் பை ஏசெக்ஷுவல் மெக்கானிசம் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் பட்டிங். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனை நான் இந்த சிமுலேஷன் வச்சு ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் டு யூ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம வந்து அந்த ஈஸ்ட்டை வந்து லேபிள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி, சிம்பிள் ஒர்க் ஷீட் தான் லேபிளிங் திஸ் டயக்ராம். ஸோ இப்போ லேபிள் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஐ எம் கோயிங் டு லேபிள் தி தட் இஸ் டாட்டர் செல். ஓகேங்களா? டாட்டர் ஈஸ்ட் செல். அதுக்கப்புறமா வந்து I am going to label the cytoplasm. Then what is this? This is the vacuole, a large bag-like structure, and the pink color structure is known as the nucleus. So உங்களுக்கு இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஃபீல் டு கமெண்ட் ஸோ தட் ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. வில் see in the next video. Thank you, and also share and subscribe. All the very best.